அம்பிகையின் பாதம் பணிந்து தமிழருடைய திருநாளிலே மிகவும் உன்னதமான புத்தாண்டு நாளில் ஆலயத்திலே வருகை தந்திருக்கின்ற மெய் அன்பர்களுக்கும் வர முடியாதிருக்கின்ற அன்பர்களுக்கும் இந்த தருணத்திலே நிறைவான புத்தாண்டு வாழ்த்துக்களை, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு இந்த பராப வருட புத்தாண்டு ஆனது அனைவருக்கும் நிறைவான மகிழ்வான நல்ல கருமங்களையும் நல்ல சிந்தனைகளையும் உருவாக்க வேண்டும், இல்லத்திலே எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று அம்பிகையை முதற்கண் பிரார்த்தித்து மீண்டும் புத்தாண்டு வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதோடு ஆலயத்தினுடைய பணியிலே உங்கள் எல்லோருக்கும் தெரியும், ஆலயமானது தாயக பணியாகவும் இன்னும் என்ன பணிகளை எல்லாம் உங்களுடைய உதவிக்கரம் கொண்டு செயலாற்றி வருகின்றது. ஏராளமான மாணவ மாணவிகள் தகுதி இருந்தும் பல்கலைக்கழகத்திலே செல்வதற்கு வசதியின்மை காரணமாக பின்தள்ளப்படுகின்றார்கள். எங்கள் ஆலயமானது அவர்களுக்கு உதவிக்கரம் கொடுத்து கொண்டிருக்கின்றது. அந்த பணிக்கு உங்களுடைய உதவிக்கரம் நீள வேண்டும் என்று இந்த தருணத்திலே கேட்டுக்கொள்வதோடு, அது மட்டுமல்லாமல் ஆலயத்திலும் ஏராளமான பணிகள் தொக்கி நிற்கின்றன. அந்த பணிகள் எல்லாம் உங்களுடைய பணிகளாக நீங்கள் கொண்டு பணி செய்ய வேண்டும் என்று இந்த புத்தாண்டு மலர்ந்திருக்கின்ற இந்த தருணத்திலே குறிப்பிட்டு மீண்டும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு, முடிந்த அளவு ஆலயத்திற்கு வருகை தந்து அத்தனை பணிகளிலும் நீங்கள் பங்கு கொண்டு அம்பிகையினுடைய திருவருளுக்கு ஆளாகுங்கள் என்று இந்த தருணத்தில் வேண்டி நிறைவு கொள்கின்றோம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம்தான், இந்த உலக வட்டத்திலே நாங்கள் சிந்தித்து பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாட்டிலுமே ஒரு வகையான குழப்பங்களும் போர் சிந்தனைகளோடு செயல்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது அண்மையிலே ஈரான், அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இடையிலே நடக்கின்ற அனர்த்தமான அந்த யுத்தங்கள் எல்லாம் எத்தனையோ உள்ளங்களை, நாங்கள் அவர்களோடு இணைந்தில்லாதிருந்தாலும் அங்கே நடக்கின்ற செயல்களை காணுகின்ற பொழுது உள்ளம் குமுறுகின்றது. இன்றைய புனிதமான இந்த புத்தாண்டு நாளில் அவர்களுக்கும் ஒரு சுபீட்சமான நல்ல சிந்தனையை அம்பிகை கொடுக்க வேண்டும் என்ற ஆதங்கத்தோடு அம்பிகையை பிரார்த்திப்பதோடு மட்டுமல்லாமல் இவ்வாறான செயல்பாடுகள் எல்லாம் தவிர்க்க பெற்று ஒரு நல்ல சமாதானமும் ஒவ்வொருவருக்கும் இடையில் புரிந்துணர்வும் அன்பும் செழிக்க வேண்டும் என்று இந்த புத்தாண்டு தினத்தில் இதயம் நிறைந்து வணங்கி வேண்டி நிற்கின்றோம். நன்றி, வணக்கம். கனகதுர்க்கம்மன் ஆலயத்திலிருந்து அடியவர்களுக்கு நாங்கள் இன்று புதுவருட வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த புத்தாண்டு நாள் பிறக்கும் நாளிலிருந்து எல்லா மக்களும் எல்லா சுபிட்சங்களும் பெற வேண்டும், அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும். இந்த ஆலயத்தில் வந்து வணங்குவதும் கொண்டு சேர்ப்பதும் இறைவந்த பாக்கியமும் கூறி நான் இந்த விலையிலே எல்லோருக்கும் இந்த தொலைக்காட்சிகளால் பார்த்து அனைவருக்கும் அன்பான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் தெரிவிக்கிறோம். வணக்கம். நம பார்வதி பதே அரஹர மகாதேவா. பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளேவின் கலந்தவளே கரைக்கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவார் மூந்தல் கிளையவளே மாற்றவளே மற்றோர் தெய்வம் உன்னை வந்திப்பதே. நம பார்வதி பதே. எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்க்கை அம்பாளை பிரார்த்தித்து குருவருளும் திருவருளும் கூடி நிற்கின்ற வேளையிலே இன்றைய தினம் நாங்கள் விஸ்வாவசு என்கின்ற வருடத்திலே இருந்து பராபவ என்கின்ற புதிய வருடத்திலே இன்றைய தினம் நாங்கள் எல்லோரும் இந்த வருடத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்கின்ற வாக்கிற்கு நாங்கள் பழைய வருடங்கள் நடைபெற்ற நன்மை தீமை கலந்த பலன்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெற்றிருக்கும். அதிலே தீமைகள் எல்லாம் நாங்கள் விலக்கி நன்மைகள் எல்லாம் நாங்கள் புது வருடத்திலே நாங்கள் கொண்டு வந்து இந்த வருடத்திலும் நாங்கள் தானங்கள், தர்மங்கள், இறை வழிபாடுகள் எல்லா சிறப்புகளையும் நாங்கள் செய்து வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று முதற்கண் இன்றைய தினம்
பிறந்திருக்கின்ற இந்த புத்தாண்டானது எல்லோருக்கும் வாழ்க்கையிலே மறுமலர்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் எல்லாவிதமான மங்களங்களையும் உண்டாக வேண்டும் என்று இந்த நேரத்திலே பிரார்த்தித்து முதற்கண் எல்லோருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு தற்பொழுது நிலவி வரும் உலகளாவிய ரீதியாகிய இந்த சமர் போர்க்களங்கள் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தெரியும், எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த நாட்டினுடைய இந்த அனர்த்தங்கள், இந்த அழிவுகள் எல்லாம் இப்பொழுது இந்த புதிய வருடத்திலே அவையெல்லாம் அம்பியினுடைய திருவள்ளோடு எல்லாம் இல்லாமல் போய் ஒரு சுபீட்சமான வாழ்வு, ஒளிமயமான வாழ்வும் அமைதியும் சாந்தியும் இந்த புது வருடத்தில் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அம்பாளை பிரார்த்தித்து எல்லோருக்கும் நல்ல ஆசைகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஓம் சக்தி. அன்னை கனகதுர்க்கி அம்பாளினுடைய பேரருளினாலே மறந்திருக்கின்ற பராபவ என்கின்ற நாமம் கொண்ட சித்திரை புத்தாண்டானது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய ஆண்டாக அமைய வேண்டும் என்று இந்த நல்ல நேரத்திலே கனகதுர்க்கி அம்பாள் சன்னிதானத்திலே வைத்து எல்லா மக்களும் நிம்மதியாகவும் சுபீட்சமாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும். குறிப்பாக தாயகத்திலே, அதாவது இலங்கை மணி திருநாட்டிலே அல்லலுறுகின்ற உங்கள் அனைவருடைய உறவுகளுக்கு விடிவுகள் வேண்டி அவர்கள் மென்மேலும் நன்றாக வளர வேண்டும் என்று பிரார்த்திப்பதோடு அன்னை கனகதுர்க்கி அம்பாளை பிரார்த்தித்து நீங்கள் இந்த ஆலயம் மூலமாக நல்ல பணிகள் செய்து அங்கிருக்கின்ற மக்களையும் நீங்கள் எல்லோரும் பாதுகாத்து எல்லோரும் நிம்மதியாக வாழ இறையருளை பிரார்த்தித்து இன்றைய நாளிலே புதுவருட சித்திரை புதுவருட வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் தெரிவித்துக் கொண்டு உலகத்திலே தற்பொழுது நடைபெறுகின்ற போர் சூழல்கள் எல்லாம் விடுபட்டு எல்லா மக்களும் நிம்மதியாக வாழ இறையருள் திருவருள் முன்னிற்க வேண்டும் என்றும் பிரார்த்தித்து ஆசிக்கிறோம். ஹரணம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. எல்லாம் வல்ல கனகதுர்க்கி அம்பியினுடைய ஆலயத்திலே விஸ்வாவசு வருடமானது நிறைவு பெற்று பராபவ வருடமானது பிறந்து இன்று காலையிலே விசேஷ அபிஷேகத்துடன் கூடிய அந்த மங்களகரமான நடைபெற்றிருந்த அந்த வேளையிலே இன்றைய தினம் அனைத்து அடியவர்களுக்கும் அம்பிகையினுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்தித்து பழையன கழிதலும் புதியன புகுதலும் அனைத்து பேருக்கும் இந்த அம்பிகையினுடைய திருவருள் பரிபூர்ணமாக கிடைத்து வாழ்க்கையிலே சகலவித சந்தோஷங்களுடன் வாழ பிரார்த்தித்துக் கொண்டு ஆள்போல் விருதூன்றி அருகுபோல் தலைத்து வாழையடி வாழையாக வாழ பிரார்த்தித்துக் கொண்டு நாட்டிலே எல்லோரும் சாந்தியும் சமாதானமும் கிடைத்து மக்கள் எல்லாம் சந்தோஷமாக வாழ வேண்டி பிரார்த்தித்து அம்பிகையை பிரார்த்தித்துக் கொண்டு உலகத்திலே அனைவரும் ஒற்றுமையாக இருந்து எல்லாரும் ஒன்றுபட்டு எல்லாரும் இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு அம்பியினுடைய திருவருள் எல்லோருக்கும் பரிபூர்ணமாக கிடைத்து இந்த ஆண்டு இனித ஆண்டாக அமைய எல்லோருக்கும் வாழ்த்தி இனிய சித்திரை புதுவருட தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை ஆலயம் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேஷு சர்வதா. ஹரஹர நம பார்வதேவதையே ஹரஹர மகாதேவ. எல்லாம் வல்ல அன்னை கனகதுர்க்கி அம்பாளுடைய திருவடிகளை போற்றி வணங்கி இன்றைய தினம் சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு புலம்பெயர்ந்த நாடுகளிலே இருந்தாலும் எமது கலாச்சாரத்தையும் எமது சமயத்தையும் எமது சமூகத்தையும் பேணி காத்து வளர்த்து வருகின்ற எமது ஆலயமாக விளங்குகின்ற கனகதுர்க்கி அம்மன் ஆலயத்திலே வெகு சிறப்பாக இன்றைய தினம் புத்தாண்டு விழா சிறப்பாக கொண்டாடி வருகின்றோம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம். ஓம் ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ. எல்லாம் வல்ல கனகதுர்க்கை அம்பிகையின் பொற்பாதங்களை பணிந்து இன்றைய தினம் சித்திரை புத்தாண்டிலே பராபவ வருடமானது எல்லோருக்கும் எல்லாவிதமான நலன்களும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தனை செய்து உலக நலன் கருதி காலை 7 மணி அளவிலே கனகதுர்க்கை அம்பிகை ஆலயத்திலே அனைத்து தெய்வங்களுக்கும் விசேஷமாக அபிஷேகம், பூஜைகள், ஆராதனைகள், தீபாராதனைகள் எல்லாம் நடைபெற்றது. இப்பொழுது விசேஷமாக பக்தர்களுடைய வழிபாடுகள், அர்ச்சனைகள் எல்லாம் நடைபெற்று வருகிறது. இந்த பராபவ வருடம்
புதிய வருட சித்திரை வருஷப்பிறப்பிலே அனைத்து அடியவர்களுக்கும் எண்ணிய எல்லா காரியங்களும் நடைபெற்று அவர்கள் வாழ்விலே குறைவில்லா செல்வமும் குன்றாத இளமையும் கழுவினை இல்லாத உடலும் நீடித்த அன்பும் என்றுமே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து எல்லோருக்கும் நல் வாழ்த்துக்களையும் நல் ஆசிகளையும் கூறி இந்த புது வருடமானது எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று ஆசிகளை வழங்கி எல்லாம் வல்ல கனகதுர்க்கை அம்பிகையின் அனுகிரகத்தினாலே உலகத்தில் வாழும் அனைவருக்கும் எல்லா விதமான நலன்களும் கிடைக்க வேண்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஹரஹர நம பார்வதீபதே ஹரஹர மகாதேவ. வாஜிஷ்யேதசி கத்யுகः संवत्सरो विषोवर्णैः नित्यास्तेऽनुचरास्तव. सुब्रह्मण्योगं सुब्रह्मण्योगं सुब्रह्मण्यो. अभिराय महावं गजगन्धकाय महावं विघ्नाय महावं विघ्नराजाय महावं विनायकाय महावं वाय महावं गजगन्धकाय महावं तदुप्री भोजनप्रियाय महावं विघ्नराय महावं नमगणपति महावं करुणगणपतये नमो नमः. राम गणपतये नमो नमः. वल्लभं माधवी समेत श्रीयुक्तेश्वर स्वामिने नमो नमः. नमः शिवाय मामगीश्वराय नमः विनायकिने महादेवाय मामदेवाय भक्षाय मगपत्नी शंकराय नमः सोलापाणि मगद्वांगिने मगटोलमान मगटोलमानदास गंगा नमः भक्तवत्सलाय भवाय भादवान देवदाय गंगा चंद्रपुर मगपत्नी नमः मीनाक्षी अंबिकास्मै सोमसुंदरेश्वर स्वक्कनाथ परमेश्वराय नमो नमः. हस्ताय नमः. भजगण्डधारिणे नमः. वल्लीपदे नमः. देवसेनाकान्ताय नमः. वाणीरमणाय वेणुजिह्वाय नमः. व्योमाष्टभासाय नमः. दिवस्य कवचेन्द्राय पुरन्दरमुखवृन्दारकाय नमः. वल्लीनाय नमः. मयूरवाहनाय त्रयोराय नमः. गाजरारिणे वल्लीदेवसेना अम्बा समेत सुब्रह्मण्य कार्तिकेय स्कन्धस्वामिने कुमाराय शरवणभव सुब्रह्मण्याय ॐ नमो नमः. कल्पद्रुमं प्रणततां कमला रुणाभं स्कन्द आवाज मेले कुटुम्बस्य महादेवी कनक
दुःखा परमेश्वरी पराशक्तये नमो नमः। ॐ ऐं ह्रीं श्रीं श्रीमात्रे नमः। ॐ श्रीमहाराज्ञ्यै नमः। ॐ श्रीमत्सिंहासनेश्वर्यै नमः। ॐ श्रीदग्नीकुण्डल सम्भुजाय नमः। ॐ देवकार्यसमुद्भवाय नमः। ॐ उद्यस्पानुसहस्रावाय नमः। ॐ चतुर्बाहो समन्विताय नमः। ॐ रागस्वरूप आसाट्याय नमः। ॐ क्रोधाङ्कारक्षोत् वल्लभाय नमः। मनोरूपेच्छुकोदयाय नमः। जगन्मात्र आद्या
அவர்களுக்கு நம்முடைய திருப்பாதங்கள் எல்லாம் அடைந்து ஒருவரும் திருவரும் நாங்கள் புதியவர் விசுவாசத்தை வளர்த்து மதத்தை நாங்கள் இருவரும் இந்து வாழ்கின்றோம். அந்த வகையில் இந்த வருடம் பாக்கிய நம்முடைய அதிகாலை 4 மணி 11 நிமிடம் இந்த வருடம் பிறந்து காலங்களாக அபிஷேகங்கள் ஹோமங்கள் வருவார்கள் மீண்டும் நமஸ்காரங்கள் எல்லாம் சாத்தி விசேட பூஜைகள் எல்லாம் நடைபெற்று மதிய நிர்வாக பூஜைகள் எல்லாம் இப்பொழுது நடைபெற்றிருக்கின்றன. எல்லோருக்கும் ஆலயங்கள் சார்பாக இத்தனை புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வருடம் எல்லோருக்கும் நல்ல வருடமாகவும் மங்களங்களுடைய வருடமாகவும் குடும்பங்களிலே சந்தோஷமும் அன்பும் சிறப்புகளும் மங்கள நிகழ்வுகள் எல்லாம் இந்த வருடம் நடைபெறுவது நாட்டிலே நடைபெறும் உலகிலே நடைபெறுகின்ற இந்த போர்கள் எல்லாம் இந்த வருஷம் பிறப்போடு நல்ல இவையெல்லாம் ஒரு நல்ல தீர்வு வந்து சில சாந்தியும் சமாதானமுடையதாக மனசஞ்சலங்கள் மன கஷ்டங்கள் மனக்லேசங்கள் எல்லாம் நீங்கி எல்லோருடைய புதிய வருடத்தை எல்லாரும் நல்ல சௌபாக்கியத்தோடு வாழ ஆசிரியரையும் வாழ்க்கையையும் நிறுத்தி புதிய வருடத்தை எல்லோரும் புத்துணர்ச்சியை ஏற்பட வேண்டும். எல்லாருமான சகல சிறப்புகளையும் நலவனம் பிரார்த்தித்து நல்லாசிரியர் போது ஆரம்பிக்கும். கலந்திருக்கின்ற சித்திரை புத்தாண்டானது எல்லோருக்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்ல ஆண்டாக அமைய வேண்டும் என்று கனகதுர்க்கி அம்பாளை பிரார்த்தித்து ஆசீர்வதிக்கிறோம். கனகதுர்க்கியுடைய பாதங்களை பணிந்து இந்த சித்திரை வராத வருட பொது வருட நாள் துவக்கத்திலே எல்லா விதமான நன்மைகளும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உலக வாழ் மக்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டுடன் வாழ்த்துக்களை தெரிவித்து எல்லோருக்கும் எல்லா விதமான சௌபாகியங்களும் ஒன்றியை வாரி வழங்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து ஆசிரியரை வழங்குகிறேன். எல்லோருக்கும் இனிய சித்திரை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்வுகளை தெரிவித்துக் கொண்டு அம்பியினுடைய ஆலயத்திலே தினம் விஜயமாக பராபவ வருடமானது நடைபெற்றிருக்கிற இந்த வேளையிலே எல்லோருக்கும் நல்ல சுபிக்ஷங்களும் அம்பியினுடைய திருவதினாலே அந்யோன்யங்களும் நல்லொழுக்கங்களும் நல்ல செல்வங்கள் எல்லாம் வாரி வழங்க வேண்டும் என அம்பியை பிரார்த்தித்து வருகின்றோம். எல்லாம் நல்ல தங்களை கனகதுர்க்கி அம்பாளுடைய திருவடிகளை போற்றி வணங்கி தமிழ் சித்திரை புத்தாண்டிலே நாங்கள் புலம்பெயர்ந்த தேசத்திலே இருந்தாலும் எங்களுடைய சமயத்தையும் எங்களுடைய தமிழையும் எங்களுடைய கலை கலாச்சாரங்களையும் எவ்வளவு தொழிற்காலம் போன்றதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக நாங்கள் சிங்கள புத்தாண்டு எவ்வளவு அழகாக கொண்டாடினாலும் தனித்தவன் ஆங்கில புத்தாண்டு எவ்வளவு அழகாக கொண்டாடினாலும் சித்திரை புத்தாண்டு தமிழ் புத்தாண்டை நாங்கள் அழகாக கொண்டாடி வருகின்றோம். அந்த வகையிலே அனைவருடைய வாழ்விலே சகல எண்ணங்களும் சகல செயல்பாடுகளும் எண்ணம் போல் உயர்ந்து வாழ வேண்டும் என பிரார்த்தனை பண்ணி நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்துடன் நாங்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என அன்னையுடைய திருவடிகளை போற்றி வணங்குகிறோம். அன்பினை பாடல் கணிந்து அன்புக்குரிய சுவாச்சாரிய பெருமக்களுக்கு பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு வளர்ந்திருக்கின்ற புத்தாண்டு பராபர வருடம் எல்லோருக்கும் நல்ல சிந்தனைகளையும் செழிப்பான உணர்வுகளையும் வாழ்விலே வேண்டுவதை எல்லாவற்றையும் கொடுக்க அம்பிகை இருவரும் புரியவர்கள். பழையன கணிதலும் புதியன புகுதலும் என நீங்கள் ஒவ்வொருவரும் உள்ளத்தில் பழையன கணிதல்கள் குறிப்பிடுகின்ற பொழுது பழைய பொருட்கள் மட்டுமல்ல, உள்ளத்திலே அடைந்திருக்கின்ற உள்ளத்திலே இருந்து வியாபித்துக் கொண்டிருக்கின்ற சிந்தனைகளை நல்ல சிந்தனைகளை முன்னெடுத்து மத்திய சிந்தனைகளை கவித்துக் கொள்ளக்கூடிய இந்த நலந்த புத்தாண்டு நீங்கள் அதனை பயன்படுத்தி
இந்த ஆண்டு முதல் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாகவும் அன்பு கொண்டவர்களாகவும் மற்றவர்களுடைய உள்ளத்தை பாதிக்காத வகையில் நடந்து கொள்வர்களாகவும் இருக்க வேண்டும் என நம்பிக்கையுடன் பிரார்த்தித்துக் கொள்ளுங்கள். அதுதான் வாழ்க்கையிலே மிகவும் வேண்டியதும் உன்னதமானது. அன்புக்குரிய பராமரிப்புகளுக்கு இருக்கின்றார்கள். அவருடைய பெயரை ஒட்டி பராபவ வருடம் இந்த ஆண்டு. இந்த பராபவ வருட எல்லோருக்கும் என்னவாக இருந்தாலும் பராபவ என்றாலும் பராபரம் என்றாலும் அந்த பரம்பொருளோடு அந்த ஆண்டு செய்து இணைந்து பிறந்திருக்கின்றது. இந்த ஆண்டு எல்லோருக்கும் சுபீட்சமான வாழ்வை கொடுக்க வேண்டும். உலக நிலைமையை நீங்கள் உணர்ந்து பார்க்கின்ற பொழுது அனர்த்தங்கள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது. அதுக்கெல்லாம் திருவருள் துணை நின்று அமைதி காக்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே சிந்தித்துக் கொள்வதோடு ஆலயம் எடுக்கின்ற அத்தனை பணிகளுக்கும் தாயகத்தில் உங்களுடைய உதவிக்கரம் கொண்டு தாயகம் ஏராளமான பணிகளை ஆற்றி வருகின்றது, ஆற்றிக் கொண்டிருக்கின்றது, இன்னும் ஆற்றப்பட வேண்டி இருக்கின்றது. அந்த வகையில் இந்த புத்தாண்டு முதல் உங்களுடைய உதவிக்கரம் அதற்கென நீள வேண்டும் என்ற விண்ணப்பத்தையும் உங்கள் மத்தியில் வைத்து அன்போடு நிறைவேறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிவாச்சாரியர்கள் தாங்கள் அணிந்து அடியவர்கள் ஆதார வேண்டர்கள் செலுத்தி அப்பாலை காட்சி சொல்ல வேண்டிய ஒன்றுமில்லை. அவர் திரு யோகநாதன் பள்ளியிலே போய் உங்களை பார்க்க வேண்டியதாக சொன்னார். ஆமாம், மற்றவர்களை துன்பப்படுத்தக்கூடாது. ஆலயத்தில் நாங்கள் அடியவர்களுக்கு அடியவர்களை இல்லாட்டால் நான் இந்த வேண்டியை கட்டிக்கொண்டு வந்திருக்க பிரயோசனம் இல்லை. வாயால் கூட ஒன்றை உங்களை துன்பப்படுத்தலை நாங்கள் அரங்காவலர்கள் அனுமதிக்க முடியாது. மக்கள் சந்தோஷமாக போக வேண்டும். யாரையும் முன்படுத்தினால், உதாரணமாக அடியேன் முன்படுத்தினால் நான் இந்த ஆலயத்தை அந்த என்பதற்கு அருகதையற்றவர். நீங்கள் நல்ல வார்த்தைகளை பாடுங்கள். அன்புக்கும் உண்டோ அடைக்கும் தாள். கதவை கூட்டலாம், பொட்டியை கூட்டலாம், உள்ளத்தை கூட்டியலாது, அன்பை கூட்டியலாது. அன்புக்கும் உண்டோ அடைக்கின்றால். இந்த நிர்வாக சபை நல்ல காரியங்களை செய்திருக்கிறது. அவர்கள் பதவி முடித்து இன்று வரும் புதிய நிர்வாக சபை அதே வழியில் அவர்கள் அடிச்சுவட்டி அவர்கள் நடப்பார்கள். அவர்களுக்கு பக்கபலமா நாங்கள் இருப்போம். எங்களை விட நீங்கள் இருக்கிறீர்கள். அடியவர்கள் அம்பாள் இருக்கிறார்கள், சிவாச்சாரியர்கள் இவர்கள் மாதிரி இந்த எங்கள் ஆலயம் பெற்ற ஒரு நல்ல சுவாச்சாரியர்கள் நாங்கள் கண்டதில்லை. கந்தர்கள் போதர்கள் எல்லாருமே அப்பால் நல்லா மக்களுடன் அந்த ஒரு 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 அந்யோன்யமா இல்லாமல் ஒரு நல்ல கச்சை வளர்த்து செல்கிறார்கள். அந்த வழியிலே தயவு செய்து அன்பு செலுத்துங்கள், மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள். எந்தவித மனக்கவலையும் இல்லாமல் வருபவர்கள் அன்பாக போக வேண்டும். முதியவர்கள் இடம் கொடுங்கள். அடியது முதியவர்களாகவே அந்த வகையிலே நீங்கள் எல்லோரும் அன்பை செலுத்துங்கள். அன்புதான் தேவை. நீங்கள் எல்லோரும் பல்லாண்டு வாழ வேண்டும். உங்கள் கரம் கொண்டு எத்தனையோ பணிகள் குறிப்பிட்டார். ஆமாம், 2019ஆம் ஆண்டு அநாதைகள் இல்லம், வெள்ளத்தில் இருந்த சாரதா இல்லம் என்ற ஒரு இல்லம் இந்த வருடம் உங்கள் உதவி கருத்தால் இங்கு சில பெரியவர்கள் பணக்கொடையால் கட்டி குடிக்கப்பட்டிருக்கிறது. அம்பாள் செய்த சாதனை. இப்படி எத்தனையோ சாதனைகள். நீங்கள் இலங்கைக்கு பொழுது அந்த இல்லங்களுக்கு போங்கள். அவர்கள் முகத்து பாருங்கள். பிள்ளைகளை படிக்க வைப்பது முக்கிய கடமையாகிறது. இளமை கல்வி சிலை இடத்து நீங்கள் நாங்கள் எல்லாம் இருப்பது எங்களுக்குள்ள கல்வி அறிவார். அந்த அறிவை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அம்பாள் வளம்பெறால் நாங்கள் வழிகாட்டுவோம். இந்த நிர்வாக சபை செய்த பணியை புதிய நிர்வாக சபை தொடர்ந்து செய்யும் என்று கூறி நீங்கள் அனைவரும் பல்லாண்டு வாழ வேண்டும். அதிகாலையிலே 7 மணிக்கு அங்கே குறிப்பிட்டிருந்தேன். புதிய நிர்வாக சபை பதவியேற்பு வாய்ப்பு இடம் நடைபெறும். அது சம்பிரதாயம். ஒவ்வொரு தமிழ் வருடமும் நீங்கள் அவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும். ஏற்கனவே கொடுத்தவர்கள் போல எங்களுக்கு கொடுக்க வேண்டும். தயவு செய்து மீண்டும் யாரும் வழி நடிகை இருந்தால் கூட நாங்கள் சுற்றில கணிக்கும் போது ஆலயத்தில் கணிக்க கூடாது. அன்பு உங்கள் ஆயுதம். அன்பை கூட நீங்கள் எத்தனையோ செய்ய வைக்கலாம்.
தொடர்ந்து செய்கிறேன். பல்லாண்டுகளாக நீங்கள் விரும்பிய காரியங்கள் எல்லாம் நிறைய பல அம்பாளுக்கு அடியேற்பட வளர்கிறேன். வணக்கம். நிகழ்வு வரிசையில் வருகிற 18ஆம் தேதி சித்திரை பழனி அன்று மாலை வைரவ பெருமானுக்கு சில அபிஷேகங்கள் வழிபாடு நடைபெற்று பெருமான் வீதியுலாவின் திருக்காட்சி நடைபெறும். 19ஆம் தேதி கார்த்திகை விழா அன்று மாலை பெருமானுக்கு அபிஷேகங்கள் பூஜைகள் வழிபாடு நடைபெற்று பெருமான் வீதியுலாவின் திருக்காட்சி நடைபெறும். 20ஆம் தேதி சமர்த்தி அன்று மாலை பெருமானுக்கு அபிஷேகங்கள் வழிபாடு நடைபெற்று 20ஆம் தேதி நடைபெற்று பெருமான் வீதி விழாவின் காட்சி நடைபெறும். நமது ஆலயத்தில் வருடாவிடம் சிறப்பாக நடைபெற்று வருகின்ற மகா சண்டி ஹோமமானது எதிர்வரும் 24ஆம் தேதி 25ஆம் தேதி 26ஆம் தேதி ஆகிய 3 தினங்களும் இந்த சண்டி ஹோமம் நடைபெற அன்றைய திருவருள் கூடியிருக்கின்றன. அந்த வகையில் 24ஆம் தேதி காலையில் விநாயகர் வழிபாடு கணபதி ஹோமங்கள் நடைபெற்று மதியத்திற்கு வாசுசாமி நிர்மாணங்கள் எல்லாம் நடைபெற்று மாலையே கும்பலங்காரம் கும்பஸ்தாபனம் கும்ப பிரதிஷ்டைகள் நடைபெற்று கும்பகோடிகள் நவாசரி ஹோமங்கள் சப்தசரி பாராயணம் விதிபடிகள் எல்லாம் நடைபெறும். 25ஆம் தேதி காலையில் முன்பதாக வைகுண்ட அத்தியாய 200 ஸ்லோகங்கள் சப்தசரி பாராயணத்துடன் விசேடமாக ஹோமங்கள் 13 அத்தியாய தேவதைகளுக்கும் ஹோமங்கள் நடைபெற்று பூர்ணாதி நடைபெற்று மாலை நிகழ்வாக பூர்ணாதி பூர்த்தி அடைந்து அபிஷேகங்கள் விநாயகர் பெருமான் அம்பாள் வைர பெருமானுக்கு அபிஷேக பூஜைகள் நடைபெற்று அதற்கு மாலை பூஜையுடன் அம்பாள் வீதிவிழாவின் திருக்காட்சி 25ஆம் தேதி நடைபெறும். 26ஆம் தேதி காலையிலே 108 சர்வாபிஷேகம் அம்பாளுக்கு நடைபெற்று மதிய நிகழ்வாக பூஜை நடைபெற்று இந்த மகாசக்தி ஹோமம் நிறைவடையும் என்பதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நாளையார் இதுவரை 24, 25, 26ஆம் தேதி நடைபெற்ற சண்டி ஹோமத்தில் கலந்து கொண்டு அன்றையுடைய திருவள்ளுவருக்கு பாத்திரமாக வந்து பிரார்த்தித்து கொண்டு எல்லோருக்கும் நல்லாசிரியர் வாழ்க்கையிலிருந்து இன்றைய தினம் பிரதோஷப்படம் கூடிய நாளாம். இன்றைய தினம் இந்த வருஷ சிவனுடைய பின்னாளாக பிரதோஷப்பட மாலை 5 மணிக்கு பிரதோஷப்பட வழிபாடு நடைபெறும். அதற்கு முன்பதாக 4 மணிக்கு ராகுகால பூஜை நடைபெற்று அதனை வந்து பிரதோஷ அபிஷேக வழிபாடு நடைபெறும் என்பதையும்